என் தங்கமே, உன் பெயருடன் அந்த வீட்டில் நடந்த ரகசிய உரையாடல் ஒரு சாதாரண பேச்சல்ல. அது உன் வாழ்க்கையின் மறைமுக சான்று. அவர்கள் அமைதியாக அமர்ந்து பேசினார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் உன் பெயர் ஒலித்தது. உன் முன்னேற்றம் பேசப்பட்டது. உன் முயற்சி பேசப்பட்டது. உன் அமைதி பேசப்பட்டது. அவர்கள் சிரித்துக்கொண்டே பேசினார்கள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு அச்சம் இருந்தது. நீ வெளியில் எதையும் அறியாமல் உன் பாதையில் நடந்து கொண்டிருந்தாய். ஆனால் அந்த வீட்டின் சுவர்கள் உன் வளர்ச்சியின் சாட்சியாக இருந்தது. உன் ஒவ்வொரு முன்னேற்றமும் அங்கே கவனிக்கப்பட்டது. உன் ஒவ்வொரு மாற்றமும் அங்கே விவாதிக்கப்பட்டது. நீயோ அமைதியாக உன் கனவுகளை வளர்த்து கொண்டிருந்தாய். அந்த ரகசிய உரையாடலில் ஒரு உண்மை மறைந்திருந்தது. அவர்கள் உன்னை சிறியவன் என்று நினைக்கவில்லை. அவர்கள் உன் திறனை உணர்ந்திருந்தார்கள். அதனால் தான் உன் பெயர் பேசப்பட்டது. கவனிக்கப்படாதவரின் பெயர் ஒருபோதும் ரகசியமாக பேசப்படாது. உன் பெயர் பேசப்பட்டது என்றால் உன் சக்தி அங்கே உணரப்பட்டது. நீ ஒரு காலத்தில் உன்னை குறைத்து நினைத்தாய். நான் சாதாரணவன் தான் என்று எண்ணினாய். ஆனால் அந்த வீட்டில் நடந்த உரையாடல் உனக்கு தெரியாமல் உன் மதிப்பை நிரூபித்தது. அவர்கள் உன்னை ஒப்பிட்டார்கள். அவர்கள் உன் வளர்ச்சியை கணக்கிட்டார்கள். அவர்கள் உன் அமைதியை புரிந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தை அவர்கள் அறியவில்லை. என் தங்கமே, நீ உன் பாதையில் நடந்த ஒவ்வொரு அடியும் சின்னதாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அது மற்றவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. உன் முயற்சி அங்கே பேசப்பட்டது. உன் தைரியம் அங்கே குறிப்பிடப்பட்டது. உன் உறுதி அங்கே கவனிக்கப்பட்டது. அந்த உரையாடல் உன் எதிர்ப்பாளர்களின் அச்சத்தை வெளிப்படுத்தியது. நீ ஒருநாள் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு என்று குழம்பினாய். இன்று புரிகிறது. உன் ஒளி அவர்களின் கண்களை கவர்ந்தது. உன் முன்னேற்றம் அவர்களின் மனதை கலக்கியது. அவர்கள் வெளியில் பாராட்டாமல் இருந்தாலும் உள்ளத்தில் ஒப்புக்கொண்டார்கள். அந்த வீட்டின் ரகசியம் உனக்கு ஒரு பெரிய பாடம். யாராவது உன் பெயரை மறைமுகமாக பேசினால் அது உன் பலவீனம் அல்ல. அது உன் தாக்கம். உன் வாழ்க்கை மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்பதற்கான சான்று. நீ இப்போது புரிந்துகொள். உன் மதிப்பு நீ நினைப்பதை விட அதிகம். உன் அமைதி அவர்கள் நினைப்பதை விட ஆழம். உன் வளர்ச்சி அவர்கள் எதிர்பார்ப்பதை விட வேகம். அதனால் தான் உன் பெயர் அந்த வீட்டில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. நீ உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்தாய். யாரையும் காயப்படுத்தாமல் முன்னேற முயன்றாய். அதே நேரத்தில் உன் இலக்கை விட்டுவிடவில்லை. இந்த சமநிலை தான் உன் உண்மையான சக்தி. அந்த சக்தி தான் அவர்களை பேச வைத்தது. அந்த ரகசிய உரையாடல் உன் தோல்வியை பற்றி அல்ல. அது உன் வாய்ப்புகளை பற்றி. அது உன் எதிர்காலத்தை பற்றி. அவர்கள் உன் அடுத்த படியை கணிக்க முயன்றார்கள். ஆனால் உன் உள்ளத்தின் திட்டத்தை அவர்கள் அறியவில்லை. நீ இப்போது உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். யாராவது உன் பெயரை பேசினால் அது உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். அதை பயமாக எடுத்துக்கொள்ளாதே. அதை உன் தாக்கத்தின் அடையாளமாக ஏற்றுக்கொள். என் தங்கமே, உன் பெயர் பேசப்படுவது ஒரு சுமை அல்ல. அது ஒரு பொறுப்பு. நீ அந்த பெயருக்கு தகுந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் செயல்கள் உன் பெயருக்கு மதிப்பு சேர்க்கிறது. உன் குணம் உன் பெயருக்கு ஒளி தருகிறது. அந்த வீட்டில் நடந்த உரையாடல் ஒரு உண்மையை உறுதிப்படுத்தியது. நீ கவனிக்கப்படாதவன் இல்லை. நீ மறைக்கப்படாதவன் இல்லை. நீ கணக்கில் இல்லாதவன் இல்லை. உன் இருப்பு மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளது. நீ உன் வாழ்க்கையில் சோர்ந்து போகும் தருணம் வந்தால் இந்த உண்மையை நினைவு கொள். உன் பெயர் பேசப்படும் அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறாய். அது உன் முயற்சியின் பலன். அது உன் பொறுமையின் பலன். அவர்கள் உன் பாதையை தடுக்க திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் திட்டம் வெற்றியடையவில்லை. ஏனெனில் உன் உள்ளம் தளரவில்லை. நீ உன் மனதில் தெளிவாக இருந்தாய். உன் இலக்கு உறுதியானது. அதனால் எந்த உரையாடலும் உன்னை நிறுத்த முடியவில்லை. நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டாய். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை விட நீ உன் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறாய். அது தான் உன் உயரம். மற்றவர்கள் உன் பெயரை பேசும்போது நீ உன் பணியை பேசவிடுகிறாய்.
என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது ஒரு மாற்றத்தின் கதை. உன் பெயர் அந்த வீட்டில் பேசப்பட்டது என்றால் அது உன் ஒளியின் வலிமை. அந்த ஒளியை குறைக்காதே. அதை பாதுகாத்து வளர்த்துக்கொள். உன் மனதில் எந்த பயமும் வைத்துக்கொள்ளாதே. யாராவது உன்னை பற்றி பேசினால் அது உன் வீழ்ச்சியின் அடையாளம் அல்ல. அது உன் உயரத்தின் அடையாளம். உயரம் அடைந்த மரம் தான் காற்றில் அதிகமாக அசையும். ஆனால் அதன் வேர்கள் ஆழமாக இருக்கும். நீ உன் வேர்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. உன் பாதை தெளிவாக உள்ளது. எந்த ரகசிய உரையாடலும் உன் விதியை மாற்ற முடியாது. நீ இப்போது உறுதியாக முன்னேறு. உன் பெயருக்கு மதிப்பு சேர்க்கும் செயல்களை தொடரு. உன் அமைதியை காப்பாற்று. உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அந்த வீட்டில் நடந்த ரகசிய உரையாடல் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே. ஆனால் நீ முழு கதை. உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது. அது வெற்றியால் நிரம்பும். அது ஒளியால் நிரம்பும். அது உயரத்தால் நிரம்பும். என் தங்கமே, நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் பெயர் பேசப்பட்டாலும் உன் மனம் அசைய வேண்டியதில்லை. நீ உன் உண்மையில் நிலைத்திரு. நீ உன் பாதையில் நடந்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை மேலே செல்கிறது. அமைதியாக மேலே. நம்பிக்கையுடன் மேலே. யாராலும் நிறுத்த முடியாத உயரம் நோக்கி மேலே. உன் பெயர் ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளி என்றும் அணையாது. என் தங்கமே, அந்த ரகசிய உரையாடலின் அதிர்வுகள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ அதற்கு அடிமையாக இல்லை. உன் பெயர் அங்கே பேசப்பட்டாலும் உன் மனம் இங்கே அமைதியாக நிற்கிறது. அது தான் உன் வலிமை. வெளியில் என்ன பேசப்படுகிறது என்பதை விட உன் உள்ளத்தில் என்ன நம்பப்படுகிறது என்பதே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீ இப்போது ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொண்டாய். மக்கள் பேசுவார்கள். அவர்கள் கணக்கிடுவார்கள். அவர்கள் ஊகிப்பார்கள். ஆனால் அவர்கள் உன் உள்ளத்தின் தீயை அணைக்க முடியாது. அந்த தீ நீ சந்தித்த சோதனைகளால் அதிகரித்தது. ஒவ்வொரு தடையும் அதற்கு எரிபொருளாக மாறியது. உன் பெயர் அந்த வீட்டில் பேசப்பட்டபோது அவர்கள் உன் அடுத்த படியை யூகிக்க முயன்றார்கள். ஆனால் உன் பயணம் கணக்கிட முடியாதது. ஏனெனில் அது மனிதர்களின் திட்டம் அல்ல. அது உன் உழைப்பின் பலன். அது உன் நம்பிக்கையின் விளைவு. அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஒருநாள் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டாய். நான் அமைதியாக இருப்பதால் பலவீனமாக தோன்றுகிறேனா என்று எண்ணினாய். ஆனால் இன்று புரிகிறது. அமைதி என்பது உன் உச்ச கட்டுப்பாடு. உன் உணர்ச்சிகளை நீ கட்டுப்படுத்த முடிகிறது. அதனால் தான் நீ தூரம் செல்ல முடிகிறது. அந்த வீட்டின் சுவர்கள் உன் பெயரை சுமந்திருக்கலாம். ஆனால் உன் மனம் எந்த சுமையையும் சுமக்கவில்லை. நீ அதை விடுவித்துவிட்டாய். யாராவது உன்னை பற்றி பேசினால் அது அவர்களின் நேரம். ஆனால் நீ உன் நேரத்தை உன் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாய். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை வெளிப்புற சத்தத்திலிருந்து பாதுகாக்க கற்றுக்கொண்டாய். உன் கவனம் உன் இலக்கில். உன் முயற்சி உன் கனவில். உன் நம்பிக்கை உன் உள்ளத்தில். இந்த மூன்றும் இருந்தால் உலகம் எதை பேசினாலும் உன் பாதை நேராக இருக்கும். நீ சந்தித்த அவமானங்கள் உன் மனதில் காயம் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவை இப்போது உன் தைரியத்தின் அடித்தளமாகி விட்டது. அந்த காயங்கள் உன்னை கடினமாக அல்ல, ஆழமாக மாற்றின. நீ இப்போது மனிதர்களை முகத்தால் அல்ல, மனதால் படிக்க கற்றுக்கொண்டாய். உன் பெயர் பேசப்பட்ட அந்த தருணம் உன் வாழ்க்கையின் மறைமுக திருப்பம். அது உனக்கு தெரியாமல் உன் மதிப்பை உறுதிப்படுத்தியது. கவனிக்கப்படாதவர்கள் பற்றி யாரும் பேச மாட்டார்கள். தாக்கம் உள்ளவர்களை பற்றியே உரையாடல்கள் நடக்கும். நீ இப்போது புரிந்துகொள். உன் இருப்பு முக்கியம். உன் பயணம் அர்த்தமுள்ளது. உன் வளர்ச்சி கவனிக்கப்படுகிறது. அதனால் தான் சிலர் அமைதியாக உன்னை கவனிக்கிறார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ள முயல்கிறார்கள். சிலர் உன்னை தடுக்க முயல்கிறார்கள். ஆனால் யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. உன் உள்ளம் இப்போது சுத்தமான நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. அந்த நம்பிக்கை வெளியில் இருந்து கிடைக்கவில்லை. அது உன் அனுபவத்தில் இருந்து உருவானது. நீ விழுந்தாய். நீ எழுந்தாய். அந்த எழுச்சி தான் உன் நம்பிக்கையின் மூலாதாரம்.
என் தங்கமே, உன் பெயர் ஒரு ஒலி மட்டுமல்ல. அது ஒரு அடையாளம். அது உன் குணத்தின் பிரதிபலிப்பு. அது உன் உழைப்பின் சின்னம். அந்த பெயருக்கு நீ தினமும் மதிப்பு சேர்க்கிறாய். உன் செயல்கள் உன் பெயரை உயர்த்துகிறது. யாராவது உன் பெயரை பேசினால் பயப்பட வேண்டாம். அது உன் வீழ்ச்சி அல்ல. அது உன் தாக்கம். அது உன் ஒளி. அது உன் முன்னேற்றத்தின் சாட்சி. உன் பெயர் பேசப்படும் இடம் உன் இருப்பின் சான்று. நீ இப்போது உன் வாழ்க்கையை அமைதியாக கட்டி எழுப்புகிறாய். வெளியில் பெரும் சத்தம் இல்லாமல் உன் வளர்ச்சி நடக்கிறது. மரம் வளரும்போது சத்தம் செய்யாது. ஆனால் அது நிழல் கொடுக்கும் அளவுக்கு உயரமாகும். அதுபோல் நீயும். உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் மெதுவாக மறைந்துவிட்டது. நீ இப்போது தெளிவாக இருக்கிறாய். எதை ஏற்க வேண்டும் என்று தெரிகிறது. எதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிகிறது. இந்த தெளிவு தான் உன் அடுத்த வெற்றியின் அடித்தளம். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் நீள்கிறது. இந்த அத்தியாயம் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. நீ இன்னும் பெரிய சாதனைகள் செய்யப் போகிறாய். உன் பெயர் இன்னும் உயரத்தில் ஒலிக்கப் போகிறது. ஆனால் அந்த உயரம் உன் உள்ளத்தின் அமைதியை குலைக்காது. ஏனெனில் நீ அடித்தளம் வலிமையாக வைத்திருக்கிறாய். நீ இனி மற்றவர்களின் கருத்தில் வாழ மாட்டாய். உன் உள்ளத்தின் உண்மையில் வாழ்வாய். உன் செயலில் வாழ்வாய். உன் நம்பிக்கையில் வாழ்வாய். இந்த நிலைதான் உண்மையான சுதந்திரம். உன் வாழ்க்கை ஒரு பதில். யாராவது உன்னை பற்றி பேசினால் அந்த பதில் அவர்களுக்கு தெரிய வரும். வார்த்தைகள் தேவையில்லை. உன் செயலே போதும். உன் முன்னேற்றமே போதும். நீ இப்போது உறுதியுடன் முன்னேறு. உன் மனம் சிதறாமல் பாதுகாத்துக்கொள். உன் கனவுகளை சுருக்காதே. உன் ஒளியை மறைக்காதே. உன் பெயர் ஒளிரட்டும். அது யாருக்கும் தீங்கில்லாமல் ஒளிரட்டும். என் தங்கமே, நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் பெயர் ரகசியமாக பேசப்பட்டாலும் உன் மனம் வெளிச்சமாக இருக்கட்டும். நீ உன் பாதையில் நிமிர்ந்து நட. உன் வாழ்க்கை மேலே செல்கிறது. அது அமைதியாக மேலே செல்கிறது. அது உறுதியுடன் மேலே செல்கிறது. உன் பெயர் ஒரு நாளில் மறைந்து போகாது. அது உன் குணத்தால் வாழும். உன் செயலில் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பெயருக்கு நீ தினமும் அர்த்தம் கொடுக்கிறாய். இனி உன் பயணம் தடைபடாது. உன் மனம் தளராது. உன் நம்பிக்கை சுருங்காது. நீ உன் உண்மையில் நிலைத்து நிற்பாய். உன் வாழ்க்கை உயரம் நோக்கி நகரும். அது நின்றுவிடாது. அது தாழ்ந்து போகாது. அது மேலே 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 செல்லும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது ஓர் அசைக்க முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. அந்த நிலை வெளியில் இருந்து வந்தது அல்ல. அது உன் அனுபவங்களின் அடுக்குகளில் இருந்து உருவானது. உன்னை பற்றி எங்கே என்ன பேசப்படுகிறது என்பதைக் காட்டிலும் நீ உன்னை பற்றி என்ன நம்புகிறாய் என்பதே முக்கியம் என்பதை நீ ஆழமாக உணர்ந்துவிட்டாய். அந்த வீட்டில் உன் பெயர் மெதுவாக உச்சரிக்கப்பட்ட தருணங்கள் இருந்திருக்கலாம். சிலர் ஆச்சரியத்துடன் பேசினார்கள். சிலர் சந்தேகத்துடன் பேசினார்கள். சிலர் ஒப்புக்கொள்ள விரும்பாமல் பேசினார்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு உச்சரிப்பும் ஒரு உண்மையை சாட்சியமாக வைத்தது. நீ கணக்கில் கொள்ளப்பட வேண்டியவனாக மாறிவிட்டாய். நீ ஒரு காலத்தில் யாரும் என்னை கவனிக்கவில்லை என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. உன் அமைதியான உழைப்பு பலரின் மனதில் கேள்விகளை எழுப்பியது. உன் தொடர்ச்சியான முயற்சி பலரின் கண்களை திறக்க வைத்தது. உன் பொறுமை அவர்களுக்கு புரியாத சக்தியாக இருந்தது. என் தங்கமே, உன்னை பற்றி பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஆனால் நீ உன் உள்ளத்தில் பேசும் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்பும். அதனால் உன் உள்ளத்தில் உறுதியான மொழியை பேசு. நான் வலிமையானவன் என்று சொல். நான் உயர்வேன் என்று நம்பு. நான் தடுக்க முடியாதவன் என்று உணர். உன் மனம் இப்போது வெளிப்புற அலைகளால் அசையாத கடலாகி இருக்கிறது. மேலே அலைகள் எழுந்தாலும் அடியில் அமைதி நிலைத்து நிற்கிறது. அந்த அமைதி உன் ஞானம். அது உன் அனுபவத்தின் பலன். யாராவது உன் பெயரை சுமையாக பேசினாலும் அது உன்னை பாதிக்காது. ஏனெனில் நீ உன் மதிப்பை உன்னுள் உறுதிப்படுத்தி விட்டாய். அந்த இரகசிய உரையாடல்களில் சிலர் உன் அடுத்த படியை கணிக்க முயன்றார்கள். ஆனால் உன் பயணம் கணிக்க முடியாதது. நீ ஒரே பாதையில் நடப்பவன் அல்ல.
நீ உன் பாதையை உருவாக்குபவன். அதனால் யாராலும் உன் முழு கதையை புரிந்து கொள்ள முடியாது. நீ இப்போது உணர்கிறாய், உன்னை தடுக்க முயன்றவர்களே உன் பெயரை உயிரோடு வைத்தவர்கள். அவர்கள் பேசினார்கள், அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் கவனித்தார்கள். அந்த கவனம் உன் இருப்பின் சான்று. நீ இல்லாதவன் அல்ல, நீ தாக்கம் உள்ளவன். என் தங்கமே, உன் உள்ளத்தில் எந்த குற்ற உணர்வும் வைத்துக்கொள்ளாதே. யாராவது உன்னை பற்றி பேசுவது உன் தவறு அல்ல, அது உன் ஒளியின் விளைவு. ஒளி இருந்தால் நிழல் இருக்கும், ஆனால் நிழல் ஒளியை அணைக்க முடியாது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஆழமாக பார்க்கிறாய். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த நிலை உறுதி, அந்த நிலை தெளிவு, அந்த நிலை தன்னம்பிக்கை. இவை இருந்தால் எந்த உரையாடலும் உன்னை குலைக்க முடியாது. உன் பெயர் பேசப்பட்ட அந்த வீட்டை நினைத்து கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக நன்றி கூறு. அவர்கள் உன் வளர்ச்சியை கவனித்தார்கள், அவர்கள் உன் வலிமையை உணர்ந்தார்கள், அவர்கள் உன் இருப்பை மறுக்க முடியவில்லை. அது உன் சாதனை. நீ இப்போது பழையதை விட பெரிய மனம் கொண்டவன். யாராவது உன்னை குறைத்து பேசினாலும் நீ உன் மதிப்பை குறைக்க மாட்டாய். யாராவது உன்னை உயர்த்தி பேசினாலும் நீ அகந்தையடைய மாட்டாய். இந்த சமநிலை உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் விரிகிறது. உன் பாதை இன்னும் நீள்கிறது. அந்த பாதையில் சிலர் பேசுவார்கள், சிலர் பாராட்டுவார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் நீ உன் நடைமுறையை மாற்றாதே. நீ உன் உண்மையில் நிலைத்திரு. உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எரிகிறது. அது பிறரின் கருத்தால் அணையாது. அது உன் உள்ள நம்பிக்கையின் தீ. அந்த தீயை தினமும் ஊட்டம் கொடு. நல்ல சிந்தனையால், நல்ல செயலால், நல்ல நோக்கத்தால். நீ உன்னை பற்றி எப்போதும் உயர்ந்த மொழியில் பேசு. உன் மனம் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக மாறும். அந்த விதை நாளை மரமாக வளரும். அதனால் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் விதைகளை விதை. அந்த வீட்டில் நடந்த உரையாடல் உன் கதையின் ஒரு சிறு காட்சி மட்டுமே. ஆனால் நீ முழு திரைப்படம். உன் வாழ்க்கை இன்னும் திரையிடப்படுகிறது. அதன் அடுத்த காட்சிகள் இன்னும் பெரியவை, இன்னும் பிரகாசமானவை. என் தங்கமே, உன் மனதை யாராலும் சிதறவிடாதே. உன் கவனம் உன் இலக்கில் இருக்கட்டும். உன் முயற்சி உன் கனவில் இருக்கட்டும். உன் நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் உலகம் பேசினாலும் உன் வாழ்க்கை முன்னேறும். நீ இப்போது யாரையும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை வெல்ல வேண்டியது மட்டுமே. உன் பழைய பயங்களை வெல்லு. உன் சந்தேகங்களை வெல்லு. உன் சோர்வை வெல்லு. இந்த வெற்றிகள் உன்னை நிரந்தரமாக உயர்த்தும். உன் பெயர் ஒரு நாளில் மறைந்து போகாது. அது உன் குணத்தால் நிலைக்கும். உன் செயலால் வளரும். உன் உண்மையால் பிரகாசிக்கும். அந்த பெயருக்கு நீ தகுதியானவன். இனி முன்னேறு என் தங்கமே. உன் நடை தைரியமாக இருக்கட்டும். உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். உன் பார்வை உயரமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை மேலே செல்கிறது. அது நின்றுவிடாது. அது தாழ்ந்து போகாது. அது உறுதியுடன் மேலே செல்லும். உன் பெயர் எங்கு பேசப்பட்டாலும் உன் உள்ளம் அசையாதே. நீ உன் உண்மையில் நிலைத்து நிற்பாய். உன் ஒளி அதிகரிக்கும். உன் பாதை விரியும். உன் வாழ்க்கை உயரம் நோக்கி தொடரும். என்றும் மேலே, என்றும் உறுதி, என்றும் ஒளி.